ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக கொண்டக்கடலை தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1/4 கிலோ அளவு கொண்டக்கடலையை 7லேருந்து 8 ஹவர்ஸ் நல்லா சோக் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம். 8 ஹவர்ஸ் கழித்து இதை 2லேருந்து 3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாவுக்கு நம்ம இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்து எடுத்துக்க போகிறோம். பேனில் ஆயில் சேர்த்து ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து தாளித்து மாவு கூட நம்ம கலந்து எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி நீங்கள் கொஞ்சம் காரமாக செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி மாவு அடை மாவு பதத்துக்கு கரைச்சிட்டு இதை தோசைகளாக சுட்டு எடுத்தோன்னா சூப்பரான கொண்டக்கடலை தோசை ரெடி. இந்த தோசையை எப்பயுமே நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் தான் செய்யணும். ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. ஓகே, பை.